Hi children, welcome to Math Rhythm. This is the fourth chapter of 8th standard CBSE data handling. In this video, we are going to solve first and fourth sum of exercise 4.1. Okay? நம்ம last videoல second, third and fifth sum solve பண்ணோம் இல்லையா? அந்த மூணு சம்லயுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து நம்ம பை சார்ட் டிரா பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்லயும் ஃபோர்த் சம்லயும் they have given பை சார்ட். அந்த பை சார்ட்டுக்கு ரிலேட்டடா என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே? Exercise 4.1 la first sum. A survey was made to find the type of music that a certain group of young people liked in a city. Adjoining pie chart shows the findings of this survey. Group of young people கிட்ட ஒரு சர்வே எடுக்கறாங்க. அவங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மியூசிக் பிடிக்கும்னு சொல்லிட்டு அத வந்து இந்த பை சார்ட்ல கொடுத்திருக்காங்க. லைட் மியூசிக் வந்து 40% லைக் பண்ணிருக்காங்க, ஃபோக் மியூசிக் 30% லைக் பண்ணிருக்காங்க, கிளாசிக்கல் 10% லைக் பண்ணிருக்காங்க, செமி கிளாசிக்கல் 20% லைக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த டீடைல்ஸ் வந்து இந்த பை சார்ட்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பை சார்ட்ல இருந்து என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும். From this pie chart answer the following. First one, if 20 people liked classical music, how many young people were surveyed? இது first question. Second question ல என்ன கேட்டிருக்காங்க, which type of music is liked by the maximum number of people? சர்வே எடுத்த அந்த டோட்டல் பீப்புள்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எந்த டைப் ஆஃப் மியூசிக் லைக் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட். தேர்ட் ஒன் வந்து if a cassette company were to make 1000 CDs, ஒரு கேசட் கம்பெனில 1000 CDs மேக் பண்றாங்க, அப்போ ஒரு டைப்லயும் எத்தனை CDs மேக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதுதான் given பை சார்ட். இந்த பை சார்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if 20 people liked classical music, how many young people were surveyed ன்னு கேட்டிருக்காங்க. 20 people வந்து கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணிருக்காங்க. பெர்சன்டேஜ்ல கிளாசிக்கல் வந்து 10% இல்லையா? சோ டோட்டலா எவ்வளவு யங் பீப்பிள் சர்வே பண்ணிருக்காங்களோ அதுல 10% தான் கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணிருக்காங்க. சோ அந்த 10% ஆஃப் தி டோட்டல் பீப்பிள் தான் 20. ஓகேவா? 10% ஆஃப் டோட்டல் பீப்பிள் இஸ் 20. இப்போ இந்த சம் நம்ம எப்படி பண்ணனும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள் சர்வேட் வந்து நம்ம x ன்னு வச்சுக்கலாம். சோ 10% ஆஃப் x வந்து 20 இல்லையா? 10% ஆஃப் x is 20. So what is the value of x? X is the total number of people surveyed. Okay? Let total number of people surveyed is equal to x. In the x number of people la 10% வந்து classical like பண்ணிருக்காங்க இல்லையா? 10% of x is equal to 20. So number of people like classical music is equal to 20. So percentage ல பார்த்தோம்னா 10% of total people வந்து classical music like பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? 10% of x is equal to 20 ன்னு எழுதலாமா? புரியுதா? 20 people liked classical music கொடுத்திருக்காங்க. சோ நம்ம total number of people வந்து x ன்னு எடுத்துறோம். இந்த total number of people ல 10% classical music like பண்ணிருக்காங்க. சோ 10% of x is equal to 20 இல்லையா? சோ 10% நம்ம 10 by 100 ன்னு எழுதுவோம் இல்லையா? into x is equal to 20. Right? So 10% of x ன்றது 10 by 100 into x which is equal to 20. இதுல வந்து நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So x is equal to 20 into 100 divided by 10. 2 into 100, 200, right? So total number of people surveyed is equal to 200. So நமக்கு x ஓட வேல்யூ வந்து 200 ன்னு வருது. நமக்கு கேட்ட क्वेश्चन how many young people were surveyed? So total number of people surveyed is equal to 200, right? ஓகேவா? இதுதான் first subdivision ஓட ஆன்சர். Next subdivision என்னன்னு பார்க்கலாம். Which type of music is liked by the maximum number of people? So எந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து மேக்ஸிமம் பீப்புள் லைக் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 செக்டார்லயுமே பார்த்தோம்னா நமக்கு லைட் மியூசிக் தான் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு இல்லையா? லைட் மியூசிக் தான் 40% ஆஃப் தி டோட்டல் பீப்புள் லைக் பண்ணிருக்காங்க. ஃபோக் வந்து 30% ஆஃப் தி டோட்டல் பீப்புள், கிளாசிக்கல் 10% ஆஃப் தி டோட்டல் பீப்புள், செமி கிளாசிக்கல் 20% ஆஃப் தி டோட்டல் பீப்புள். சோ லைட் மியூசிக் தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் லைக் பண்ணிருக்காங்க இல்லையா? ஏன்னா லைட் மியூசிக்ல தான் நமக்கு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, 40%. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னா, light music is liked by the maximum number of people because this sector has 40% which is higher than the other sectors. Okay? So light music la da percentage அதிகமா இருக்கு. So we can conclude that light music is liked by the most number of people. Okay? Next, if a cassette company were to make 1000 CDs, how many of each type would they make? அதாவது ஒரு கேசட் கம்பெனில 1000 CDs வந்து மேக் பண்றாங்க. அப்போ ஒரு டைப்ல எத்தனை CDs மேக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. So according to the percentage given in the pie chart, the cassette company has to make the number of CDs for each type of music. Okay? So இப்ப total number of CDs வந்து 1000 இல்லையா? So ஒவ்வொரு டைப் ஆஃப் மியூசிக்கு எவ்வளவு CDs மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். First number of classical CDs.
Total number of CDsல 10% வந்து நம்ம classical CDs make பண்ணணும். அப்போ number of classical CDs is equal to 10% of 1000. So 10% of 1000 னா 10 by 100 into 1000. அப்போ இந்த 20 cancel பண்ணிரலாம். So we will get 100. So number of classical CDs வந்து 100 CDs. Total number of CDs வந்து 1000 கொடுத்துட்டாங்க. So ஒரு type of musicக்கு எவ்வளவு CDs ரெடி பண்ணணும் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம CD ரெடி பண்ணணும். இப்ப கிளாசிக்கல்ல 10% ஆஃப் தி பீப்பிள் லைக் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் CDsல 10% வந்து கிளாசிக்கல் CDs மேக் பண்ணணும். 10% ஆஃப் 1000 எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். That gives the number of classical CDs. Next number of folk CDs பார்க்கலாம். Number of folk music CDs வந்து 30% of 1000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? So 30% of 1000 னா 30 by 100 into 1000. Okay? அப்ப 2 zeros cancel பண்ணிரலாம். This gives 300 CDs. So அந்த company வந்து folk musicல 300 CDs make பண்ணணும். Okay? Next we have to find out number of light music CDs. So number of light music CDs is equal to 40% of 1000 நம்ம find out பண்ணணும். So 40% of 1000 CDs. So 1000 CDsல 40% னா எவ்வளவுன்னு find out பண்ணலாம். This is equal to 40 divided by 100 into 1000. So இதை simplify பண்ணா we will get 400. So number of light music CDs வந்து 400 CDs make பண்ணணும். Next number of semi-classical CDs பார்க்கலாம். Number of semi-classical CDs is equal to 20% of 1000. This is equal to 20 divided by 100 into 1000. Simplify பண்ணா we are getting 200, right? So 200 semi-classical CDs ready பண்ணணும். ஓகேவா? இந்த sum clear இருக்கா? Next sum, fourth sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the adjoining pie chart gives the marks scored in an examination by a student in Hindi, English, Mathematics, Social Science and Science. If the total marks obtained by the students were 540, answer the following questions. இங்க ஒரு pie chart கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டோட செக்டாருக்கும் கரஸ்பாண்டிங் டிகிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப டோட்டல் மார்க்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. டோட்டலா அந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்க மார்க் வந்து 514 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த क्वेश्चंस நமக்கு ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. In which subject did the student score 105 marks ன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த சப்ஜெக்ட்ல out of 540 ஸ்டூடெண்ட் வந்து 105 marks வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா how many more marks were obtained by the students in mathematics than in Hindi. ஹிந்தில வாங்கின மார்க் விட மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு மார்க்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும், ஹிந்தில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாமின் whether the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. இப்போ நம்ம இது ஒண்ணா சால்வ் பண்ணலாம். First subdivision, in which subject did the student score 105 marks? புக்லயே hint கொடுத்திருக்காங்க. For 540 marks the central angle is 360. So for 105 marks what is the central angle? Pie chartல total central angle is 360 degreeயா. இந்த 360 degree தான் நம்ம செக்டார்ஸா டிவைட் பண்ணிருக்கோம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். ஓகே? டோட்டலா 540 மார்க்ஸ்னா that is equal to 360 degree. எல்லா சப்ஜெக்ட்லயும் டோட்டலா அந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்க மார்க் வந்து 540 இல்லையா? That total marks is equal to total degreeயா. So degreesல பார்த்தா total வந்து 360 degree. அதே மார்க்ஸ்ல பார்த்தா 540 மார்க்ஸ். அப்ப 540 மார்க்ஸ்னா 360 டிகிரி. 105 மார்க்ஸ்னா எவ்வளவு டிகிரின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே? So we have to find out the central angle for 105 marks. 540 மார்க்ஸ்க்கு central angle வந்து 360 டிகிரி. அப்ப 105 மார்க்ஸ்க்கு எவ்வளவு? So இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். So இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 into 35 வருது. This is equal to 70 degree. So for 105 marks the central angle is 70 degree. So 70 degree எங்க இருக்குன்னு செக் பண்ணலாம். ஹிந்தி உள்ள செக்டார்ல தான் 70 degree இருக்கு இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? The student scored 105 marks in Hindi. Okay? Next second subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். How many more marks were obtained by the student in mathematics than in Hindi? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு மார்க்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மார்க்ஸ் obtained in Hindi வந்து 105 நமக்கு தெரியும் இல்லையா? ப்ரீவியஸ் क्वेश्चनல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Marks obtained in Hindi is equal to 105. Next நம்ம marks obtained in mathematics find out பண்ணணும். So இதை எப்படி find out பண்ணலாம்? Mathematics இந்த செக்டார். So அந்த செக்டார்ல 90 டிகிரி அலாட் பண்ணிருக்காங்க. Out of 360 degree, 90 degree is allotted for mathematics. So this into 540. So 360 க்கு 90 னா 540 க்கு எவ்வளவுன்னு find out பண்ணணும் இல்லையா? இப்போ இதை simplify பண்ணிரலாம். 135 ஆன்சர் வருது. So this is equal to 135.
So marks attained in maths வந்து 135. ஓகேவா? So நம்ம each subject ஓட marks எப்படி find out பண்ணணும்னா, for example இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா, out of 360, 55 degree is for English. 360 க்கு 55 degreeனா, total marks வந்து 540. So 540 க்கு எவ்வளோன்னு find out பண்ணா, that was the mark obtained in English. Okay? அதே போல ஹிந்திக்குனா 70 by 360 into 540. சயின்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 80 by 360 into 540. சோஷியல் சயின்ஸ்னா 65 by 360 into 540. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன, how many more marks were obtained by the student in mathematics than in Hindi? இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 135 minus 105 பண்ணணும் இல்லையா, we are getting 30 marks. டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா marks obtained in mathematics minus marks obtained in Hindi பண்ணணுமா. Marks obtained in mathematics is 135. So 135 minus 105. So this is equal to 30 marks. This is equal to 30. Therefore, the student obtained 30 marks more in mathematics than in Hindi. Okay, ma? Next, the third subdivision என்னன்னு பார்க்கலாம். Examine whether the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. Just study the central angles கொடுத்திருக்காங்க. So central angle மட்டும் வச்சு நம்ம find out பண்ணணும். அதாவது சோசியல் சயின்ஸ்லயும் மேத்தமெட்டிக்ஸ்லயும் ரெண்டு சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணோம்னா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்களோ, அது வந்து சயின்ஸ்லயும் ஹிந்திலையும் உள்ள மார்க்ஸ் கம்பைன் பண்ணோம்னா எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதை விட அதிகமா இருக்கான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. எவ்வளவு மார்க்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு கேட்கல, ஜஸ்ட் செக் whether the sum of the marks are more or not, அது மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டடி த சென்ட்ரல் ஆங்கிள்ஸ்னு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம வந்து சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் தி சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் ஃபார் சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோஷியல் சயின்ஸோட சென்ட்ரல் ஆங்கிள் 65 டிகிரி இல்லையா, ஸோ 65 டிகிரி பிளஸ் வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் 90 டிகிரி. ஸோ 65 டிகிரி 90 டிகிரியை ஆட் பண்ணோம்னா we will get 155 இல்லையா. So when you add 65 degree and 90 degree, you will get 155 degree. So next, sum of the central angles for science and Hindi என்னன்னு find out பண்ணிடலாம். This is equal to science ஓட central angle வந்து 80 degree. So 80 degree plus ஹிந்திக்கு வந்து 70 degree. So இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we are getting 150 degree. ஓகேவா? So social science and mathematics இதோட central angles ஆட் பண்ணோம்னா 155 degree கிடைக்குது. அதே போல சயின்ஸ்லயும் ஹிந்திலையும் உள்ள சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா 150 டிகிரி ஆன்சரா வருது. அப்ப எதுல அதிகமா மார்க் வாங்கியிருப்பாங்க, 155 டிகிரி வரதுல தான் இல்லையா. So the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. ஏன்னா sum of the central angles of social science and mathematics is greater than the sum of the central angles of science and Hindi. Okay. So the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. Okay va? So இந்த ரெண்டு சம் கிளியரா இருக்கா எப்படி பண்ணணும்ட்டு? Thank you children. Thanks for watching.